வணக்கம், என் பேர் கார்த்திகா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. வாஸ்து பத்தி கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப்ல பாக்குறது, புக்குகளை படிக்கிறது, இதுல எல்லாம் தெரிஞ்சு ஒரு இது வச்சிருந்தேன். நான் ஒரு இடம் வாங்கினேன். அதுக்கு வாஸ்து எப்படி என்னன்னு தேடிட்டு இருக்கும் போது ஐயாவோட அறிமுகம் கிடைச்சது. ஐயாவோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். அவர் சொன்ன விதம் எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. என்னடா நம்ம படிச்சது ஒண்ணு, கேள்விப்பட்டது ஒண்ணு, ஆனா நம்மளுக்கு இவரு வேற சொல்றாரு. இப்ப ஐயாவை கான்டாக்ட் பண்ண, ஐயாவை மீட் பண்ண, என்னோட இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போனவரை நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா அங்க போயிட்டு அந்த சில விஷயங்களை அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா என்ன பத்தி அவருக்கு அறிவும் இல்ல. ஒரே ஒரு நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ண, அப்புறம் திருப்பி அவரு கூட வந்து மீட் பண்ண, எங்க இடத்துக்குலாம் வந்து பார்த்தாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னோட சொந்த பந்தங்களுக்குள்ள என் சொந்த பந்தங்களுக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு அவரு சொன்னாரு. எப்படி பாதிப்படைஞ்சாங்கன்னு சொன்னாரு. என் வீட்டுல என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நானும் என் கணவரும் ரொம்ப பேசிக்கிட்டேன். என்னடா இது புதுசா இருக்கே, நான் நினைச்சிருந்த வாஸ்து வேற, இவரு சொல்லி கொடுத்த வாஸ்து வேற. அவரை பத்தி சொல்லணும்னா அவர் நல்லா தன்மையா பேசுறாரு. நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியுது அவர்கிட்ட. சில இடத்துக்கு போகும்போது அவங்க ஒரு மாதிரி இதுவா இருப்பாங்க, பேசுறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருப்பாங்க. ஆனா இவர் நல்லா யதார்த்தமா பேசினாரு. என்னோட சகோதரனாட்டு இருந்தாரு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. வீட்டுக்கு வந்து நல்லா பேசினாரு. என் பசங்க கிட்ட நல்லா பேசினாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. சிறப்பா இருந்துச்சு. வாஸ்துவோட புரிதலையே மாத்திட்டாரு. நான் இப்ப வந்து யூடியூபோ இதுவோ பாக்கனாலும் பயங்கர யோசிக்க வேண்டியதா இருக்கு. மிக்க நன்றிங்க ஐயா.